பிச்சை எடுக்கிறோம், பாலியல் தொழில் செய்கிறோம் என சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறோம். பிச்சை எடுப்பதை, பாலியல் தொழில் செய்வதை விட்டுவிடுகிறோம். எங்களுக்கு வேலை வழங்க நீங்கள் தயாரா? எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என திருநங்கையான மித்ரா முன்வைக்கும் ஒவ்வொரு சுளீர் கேள்வியும் இந்த சமூகத்தை வெட்கி தலைகுனிய வைக்கும் விதமாக இருந்தது. வேலூரை சொந்த ஊராக கொண்டவர் மித்ரா. பிறப்பால் ஆண் என்றாலும் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது உடலில் ஏற்பட்ட பாலின மாறுபாட்டால் திருநங்கையாக மாறியிருக்கிறார். மனம் தளராத மித்ரா பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சட்ட போராட்டம் நடத்தி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நர்சிங் டிப்ளமோ படிப்பை வெற்றிகரமாக படித்து முடித்தார். உங்ககிட்டயே ஹெல்ப் கேட்கும் போது யாரும் அவ்வளோவா ஹெல்ப் பண்ணல. ஸ்டடி பண்ணுறதை பற்றி பேசினாவே யாரும் அவ்வளோவா ஹெல்ப் பண்ணல. நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வந்துட்டு படித்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் கிடையாது, படித்து ரிட்டன் நீ வரதான் போகிற, ஒன்றும் வேலைக்கு ஆகாது, வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சேலஞ்சாக நான் படித்து காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப் என்னவோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கே எனக்கு 1.5 years போயிடுச்சு படிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கும் போதே. அதுக்கப்புறமா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். முதலில் குடும்பத்தார் மித்ராவை ஏற்றுக்கொள்ள தயங்கிய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மித்ராவை ஏற்க தொடங்கினர். தற்போது திருநங்கை மித்ரா தாய், தந்தை, தம்பி, தங்கையுடன் குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்து வருவது மிகப்பெரிய சமூக மாற்றமாகவே பார்க்கப்பட்டாலும் அதே சமூகத்தால் மித்ரா ஒதுக்கப்படுவதுதான் வேதனையின் உச்சமே. என் பாப்பாவும் வேலைக்கு போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால என் பாப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. அவள் +2 தான் முடிச்சிருக்கான். அவள் மிச்சம் என் பையன் காலேஜ் படிச்சுக்கிறான். குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவனும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். இவன் வீட்டுக்கு வந்ததுனால கொஞ்சம் பேர் பேசினாங்க தான். இருந்தாலும் நம்ம பிள்ளை இதுமாரி இருந்தால் நம்மளும் ஒதுக்கூடாதுன்ட்டு நாங்கள் இப்போ நம்ம வீட்டில் வச்சோம். பெற்றோர் கூலி வேலை செய்து வர வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் குடும்பத்தை கரையேற்றும் தலையாய பொறுப்பு மித்ராவுக்கு இருக்க, நர்சிங் படித்திருந்த போதிலும் திருநங்கை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஒதுக்கப்படுவதாக மனக்குமுறலை கொட்டினார். பல போராட்டங்களை தாண்டி நர்சிங் படித்ததற்கு பதிலாக பிச்சை எடுக்கவே போயிருக்கலாம். குறைந்தபட்சம் குடும்பத்தையாவது காப்பாற்றி இருப்பேன் என மித்ரா கூறிய வார்த்தைகளின் வலி சமூகத்தின் மீது கோபத்தையே வரவழைத்தது. திருநங்கைகளா படிச்சு வெளியே வர்றவங்கலாம் வேலைக்காக எங்க போவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, பேசாட்டி நம்ம பெக்கிங்கே போயிருக்கலாமே, படிச்சதுக்கு பதிலா பெக்கிங் போயிருந்தாவே நான் நல்லா இருந்திருப்பேன், என் ஃபேமிலியை வச்சு பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. திருநங்கைகளுக்கு சலுகைகள் என்ற பெயரில் குடும்ப அட்டை, பென்ஷன், காப்பீடு போன்றவை அரசு சார்பில் வழங்கப்படும் நிலையில் அதைவிட தங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம் என்பதை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை எனவும் மித்ரா வேதனைப்பட்டார். எங்களுக்கு கொடுக்குற ரேஷன் கார்டாலையும் எங்களுக்கு கொடுக்குற சலுகையாலையும் அவங்களால டெய்லி அன்றாட வாழ்க்கைக்காக எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் 10 கிலோ அரிசி கொடுக்குறேன்னா அது 10 நாளைக்கு தான் எங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் யாரை போய் கேட்போம்? எங்களுக்கு வெறும் அது மட்டும் தான் இருக்கா. காப்பீடு திட்டம் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் காப்பீடு திட்டம் வச்சு நார்மலாக ஒரு வைரல் ஃபீவர்னா கூட ஹாஸ்பிட்டல் ஓடி போய் அந்த காப்பீடு திட்டம் வச்சு பார்க்க முடியுமா? எல்லாத்துக்குமே கேஷ் வேணும். அதுக்கு நாங்கள் எங்கே போவோம்? ஒன்று பெக்கிங் போனோம், இல்லை ப்ராஸ்டியூட் போனோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நாங்கள் மாட்டியிருக்கோம். படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதும், வேறு எதையும் செய்ய வேண்டாம் என அரசுக்கு ஒரே கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார் திருநங்கை மித்ரா. கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைக்கிறேன் நான் கவர்மெண்ட்டை. 10 நார்மல் பீப்புள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரே ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு அடுத்து வர டிரான்ஜெண்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அவங்களே மாற்றத்தை ஏற்படுத்திக்குவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.